இந்த ஆனால்ஸாவை சஞ்சய் சாராவை கூட்டிட்டு வாங்கன்னா இன்னும் கூட்டிகிட்டே வரலையே. இந்த ஆனால்ஸாக்கு எப்போதான் டைமை மெயின்டைனே பண்ண மாட்டேறான். ஏய் லில்லி, நீ என்னதான் திட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் சஞ்சய் சாராவை வர சொல்லிட்டேன், ஸ்லைமை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஏய் எல்லாரும் வந்துட்டீங்களா? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க அக்காவால தான் லேட் ஆயிடுச்சு. எங்க அக்கா பேரு சீதா, அவ பின்னாடி வரா பாருங்க, இவதான் எங்க அக்கா. பாத்தீங்களா, இவதான் எங்க அக்கா. ஹலோ குட்டீஸ், நீங்க தான் விளையாட போறீங்களா? இருங்க, நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். நம்ம எல்லாரும் விளையாடலாம் ஒன்னா. ஓகே ஓகே சஞ்சய், அந்த ஸ்லைம் எடுத்து அக்கா கிட்ட கூட, அவங்களே எடுத்துட்டு பாப்பாங்க. இந்த ஸ்லைம் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுல. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் ஸ்லைம், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் ஸ்லைம், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஸ்லைம். வாங்க இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அப்ப தொடமான நல்லா தான் இருந்தது, இப்ப தொட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே சாரா, என்கிட்ட கூட எல்லாத்தையும் நீ எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறீ. சரி, இந்த ஸ்லைம் என்ன இது? சீ, பிசு பிசுன்னு ஒட்டுது. என்ன சாரா, கெட்டு போன ஸ்லைமை வாங்கிட்டியா என்ன? சீ, நல்லாவே இல்ல. மை காட், இந்த ஸ்லைம் இவ்வளவு கெட்டு போயிருக்கும்னு நினைச்சே பாக்கலையே. என்ன பசங்களா, என்ன பண்றது? நீங்களே அப்பனாச்சுதான் விளையாடலாம்னு வரீங்களே, இப்ப என்ன பண்றது? இந்த ஸ்லைம் கூட கெட்டிருக்கே. சிஸ்டர், டோன்ட் வரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம அந்த போராக்ஸ் ஆக்டிவேட்டர் வாங்கணும்ல, அதை நம்ம கலக்கி வச்சிருக்கலாம். ஓகேவா? சஞ்சய், உன் வாழ்க்கையில இப்பதான் உருப்படியான ஐடியாவா கொடுத்திருக்க. நீ பெஸ்ட் தான் சஞ்சய். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த போராக்ஸ் பவுடர் எடுத்து அந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் அந்த ஸ்லைம் கெட்டு போனது ஸ்லைம்ல போட்டு நல்லா ஸ்லைமா ஆக்க முடியும். சரி, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லைமை எடுக்கும் போதவே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. சரி, எப்படியாச்சும் எடுத்துருவோம். யாராச்சும் ஹெல்ப் பண்ண. சஞ்சய் சும்மா தானே இருக்க. ஓகே, ஸ்லைம் எடுத்துட்டோம். இப்போ இதுல நான் ஒரு இன்கிரீடியன்ட்ட மிக்ஸ் பண்ண போறேன். இந்த ஸ்லைமை ஃபர்ஸ்ட் தொடும் போது எவ்வளவு ஹார்டா ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப எடுத்து பார்த்தா செம்ம சில்கியா இருக்கே. இருங்க இருங்க, அப்ப நான் தொட்டு பாக்குறேன். வாவ், செம்மையா இருக்கு. ஸ்லைம் அப்படியே வாட்டர் மாதிரியே இருக்கே. இந்த ஸ்லைம்ல அப்படியே குதிச்சு விளையாடணும் போல இருக்கு. செம்ம சில்கி அண்ட் சாஃப்டா இருக்கு ஸ்லைம். வாவ். ஓகே சஞ்சய், போதும், நிறுத்து. ஓவரா ஆடாத. நான் தான் இப்ப விளையாட போறேனே இதுல. ஸ்லைம் தொடறதுக்கு முன்னாடி லைட்டா போராக்ஸ் ஆக்டிவேட்டரை கலந்துப்போம். கையில கலந்துப்போம், அப்போதான் ஒட்டாம இருக்கும். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே ஒட்டவே இல்லை. ஓகே, நான் தான் சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதுல நான் ஒரு இன்கிரீடியன்ட் மிக்ஸ் பண்ண போறேன்னு சொன்னல, அது வேற ஒன்றும் இல்ல, ஜிலேட் ஃபோம் தான். எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. அக்கா அக்கா கொடுங்க, நீங்களே எப்போதான் எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க தானே சின்ன பசங்க, என்கிட்ட கொடுங்க, நான் தான் அந்த ஃபோம் அடிப்பேன். வா, அந்த ஃபோம் அடிக்கும் போதுதான் ஏதோ ஐஸ்கிரீம் இதுல வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன்ப்பா. பா கடவுளே, எவ்வளவு செம்மையா இருக்கு. ஐஸ்கிரீமை போட்டு ஸ்லைம்ல மிக்ஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இந்த ஜில்லெட் ஃபோம் இருக்கேப்பா, இந்த அப்படியே எடுத்து சாப்பிடும் போல இருக்கு. ஆனா இதெல்லாம் சாப்பிட கூடாது. வீடியோ பாக்குறவங்களும் இதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்களோட ஹெல்ப்போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஜிலேட் ஃபோம் எல்லாத்தையும் இந்த ஸ்லைம்ல ஒன்னா ஆக்கிடலாம். அக்கா, இங்க பாத்தீங்களா அந்த ஸ்லைம் எப்படி பாருங்க, அப்படியே பட்டர் மாதிரி இருக்கு. இந்த ஸ்லைம் எடுத்து அப்படியே போத்திக்கின்னு தூங்கலாம் போல இருக்குக்கா. வாவ், செம்மையா இருக்கு. ஏய் சஞ்சய், உனக்கு என்ன நெட்டு கலண்டுச்சா? யாருனாச்சும் ஸ்லைம் எடுத்து பெட்ஷீட் மாதிரி போத்துவாங்களா? உன்னாலதானே இந்த உலகத்துல டிஃபரெண்டா யோசிக்க முடியும். சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கேமே விளையாடலாம். இந்த ஸ்லைம ஒரு கப்ல போடுற. ஒண்ணு இந்த ஜிலேட் ஃபோம் மிக்ஸ் பண்ண ஸ்லைம், இன்னொன்னு கிளியர் ஸ்லைம். இத நான் வந்து ஷஃபிள் பண்ணி என் கையில காட்டுவேன். நீ எந்த ஸ்லைம் வந்து ஸ்லைம் ஃபோம்ல மிக்ஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அத நான் ஷஃபிள் பண்ணி வைக்கிறேன். என்ன சஞ்சய், முடிஞ்சா கண்டுபிடிச்சனா வச்சுக்கோ, ஏன் உனக்கு ஒரு கிஃப்ட். அதுவே நீ தோத்துட்டனா இந்த ஸ்லைம்லயே நீ குளிக்கணும். ஓகேவா? ஐயா, என்னக்கா வியர்டா சொல்றீங்க? சரி, ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே. டேய் சஞ்சய், எது ஜிலேட் ஃபோம்ல மிக்ஸ் பண்ண ஸ்லைம்னு கண்டுபிடி. லெஃப்டா ரைட்டா எதுன்னு சொல்லுடா சஞ்சய். ரெண்டுத்துலயும் உனக்கு ஆப்பு இருக்கு. ஐயோ, நம்ம வேற ரொம்ப வாய் பேசிட்டோமே. ஓ, நம்ம கண்டுபிடிக்கலன்னா இவங்க ஸ்லைம்ல குளிக்க சொல்றாங்க. அக்கா, லெஃப்ட்டுக்கா? ஓகே ஓகே சஞ்சய், நீ சொன்ன லெஃப்ட்ல ஓபன் பண்ணி பார்த்தா ஐயோ அதுல கிளியர் ஸ்லைம் தான் போச்சா. நீங்க ஸ்லைம்ல குளிச்சே ஆகணும். ஐயோ, நம்ம வேற ரொம்ப வாய் பேசணுமே. இதெல்லாம் தேவைதான், எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் தேவைதான். சரி, இந்த ஸ்லைம்ல குளிக்கணுமா? என் ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்லைம் ஆயிடும், என் முடி ஃபுல்லா ஸ்லைம் ஆயிடும். டேய் சஞ்சய், வாய முடின்னு அமைதியா இருந்திருக்கலாம்ல. இப்ப இது உனக்கு தேவையா? ஐயோ, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கேன். சஞ்சய், ஸ்லைம்ல குளிக்கிறது எப்படி இருக்கு இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா குளி. நான் அந்த ஸ்லைம் எடுத்து மண்டை மேலே ஊத்துறேன்.
அப்பதான் உன் முடி ஃபுல்லா ஸ்லைம் ஆகும். அப்பதான் நீ அம்மா கிட்ட திட்டு வாங்குவே. ஏய் சாரா லூசு, நான் உன் தம்பி தானடி, ஏன்டி இப்படி பண்ற, கொடுமை பண்ற? என்னை எத்தனை வாட்டி சஞ்சய் மாட்டி விட்டுருப்ப. நல்லா அனுபவி. எல்லாரும் உன்னை பார்த்துதான் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி போதும் போதும், நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா?